காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு க்ரௌடுன்னு நம்ம அசஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 per people, அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 policeman for 100 to 150 people. ஹை ரிஸ்க்னா 1 policeman for 50 people. இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்த் வந்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அது 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டலில் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்கிறேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர் எண்ணிக்கை வந்து 650. காரணம் ஒரு மாநகரம் ப்ளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால் அங்கே போடுறது வந்து 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480. நாகப்பட்டினம் மாவட்டம் 410. திருவாரூர் 413. நாமக்கல் 279. கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸு. அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிறது வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு சில கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கிருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய ஒரு நிலைப்பட 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் மூவிங். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்ததாக ஸ்டோன் பெல்ட்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக